ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா டிப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு 250 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கோல்டு காயின் பார்த்தீங்கன்னா ஒரு 250 மில்லிகிராமு ஜிஆர்டியில் வந்து ரீசண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த கோல்டு காயின் வந்து இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு பார்க்கலாம். ஜிஆர்டியில் வந்து 100 மில்லிகிராம்லேருந்து கோல்டு காயின் இருக்குது, 250 மில்லிகிராமும் இருக்குது, 500 மில்லிகிராமில் கூட கோல்டு காயின் கிடைக்கிது. இன்றைக்கி கோல்டு ரேட் எவ்வளோ அமௌண்ட்டுனா 7065 ரூபா. இன்றைக்கி வந்து 70 ரூபா கிட்ட வந்து அதிகமாக இருக்குது. இந்த 250 மில்லிகிராமுக்கு வந்து என்ன அமௌண்ட் வருதுன்னா 1896 ரூபா வருது. ஆனால் அவங்க வந்து மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டி போடுவாங்க. அது எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா 250 மில்லிகிராம் கோல்டு காயினுக்கு வந்து 1866 ரூபா வருது. அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 75 ருபீஸ் போடுறாங்க. மில்லிகிராம் காயின்ஸ்க்கெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக 75 ருபீஸ் போடுறாங்க. 1 கிராமுக்கு மேலே போகும்போது தான் 2% மேக்கிங் சார்ஜஸ் வந்து போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1841 ரூபா வருது. அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு 3% போடுறாங்க. ஸ்டேட் ஜிஎஸ்டியும் சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் அது சேர்த்துனோம்னா 55 ரூபா வரும். இந்த 55 ரூபாயும் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1896 ரூபா வருது. அப்போ இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு 250 மில்லிகிராம் கோல்டு காயின் நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வேணும்னா 1896 ரூபா வேணும். இந்த 250 மில்லிகிராம் கோல்டு காயின் நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன அமௌண்ட்டு நம்ம செலவு பண்ணியிருக்கோம்னா இந்த மேக்கிங் சார்ஜஸில் ஒரு 75 ருபீஸும் ஜிஎஸ்டியில் ஒரு 55 ரூபா ரெண்டும் சேர்த்துனா 130 ருபீஸ் தான். 130 ருபீஸ் தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணியிருக்கோம். அந்த மில்லிகிராம் காயின்ஸ் வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே போகும்போது கண்டிப்பாக கோல்டு ரேட் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. இதனால் நமக்கு எந்த வேஸ்ட்டும் ஆக போகிறது கிடையாது. 1 or 2 இயர்ஸ்லேயே வந்து கண்டிப்பாக கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.